நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தேவ செய்தியை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை யாராவது ஒருவர் வேகமாக வாசிக்குமாறு கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 7:18. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். புதிய ஏற்பாட்டிலே 170வது பக்கத்தில் இருக்கிறது. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷகனும் ஊழியக்காரனுமாகிய டாக்டர் லூக்கா தன்னுடைய 2வது நிருபத்திலே இப்படியாக தெயோப்பிலுவுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவருடைய 2வது கடிதம் இது. அவர் என்ன சொல்லுகிறார்? யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் என்ன நடந்ததாம்? நல்லா அந்த வசனத்தை கொஞ்சம் பகுத்து படிச்சு நாம பழகணும். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வருகிற காலம் வரைக்கும் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அதாவது அந்நிய தேசத்திலே பிழைப்புக்கு என்று போன இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். இந்த எகிப்து தேசத்திலே கடந்து சென்றது அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, யாக்கோபினுடைய மகனும் ஈசாக்கினுடைய பேரனுமாகிய யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மூலமாக. அந்த தேசத்துக்கு கடந்து சென்றவர், அடிமையாய் இருந்தவர், அந்த வாழ்க்கையிலிருந்து மாறி 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 அதே தேசத்திற்கு, ஒரு அந்நிய தேசத்திற்கு பிரதம மந்திரியாக, ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் வளர்ந்து ஏறுகிறார். ஒருவேளை நாம் இந்த தேசத்துக்கு பிழைப்புக்கு நாம வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, ஒரு இந்தியன் வளர்ந்து வளர்ந்து இந்த தேசத்தினுடைய ஒரு பிரதான மந்திரியாக வருகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையாக இந்தியர்களுக்கு இருக்கும். வந்தது எதற்காக? பிழைப்பிற்கென்று. 60 டினாருக்கும் $60 நாம் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கடந்து வந்தவர்கள் வளர்ந்து 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 குறுகிய காலத்தில் ஒரு 20 வருஷத்துல இதே தேசத்திற்கு ஒரு பிரதம மந்திரியாக வளர்கிறார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு ஞானவானாக இருந்திருக்க முடியும், அல்லது தேவனுடைய கிருபை அவனுக்கு எவ்வளவு பெரிதாய் காணப்பட்டிருக்க முடியும். அந்த ஒரு யோசேப்பு வளர்ந்தது நிமித்தமாய் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு வளர்ந்தது நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாய் யோசேப்பினுடைய ஜனங்களும் யோசேப்பினுடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்னோட நீங்க கவனமாக கேட்கணும். யோசேப்பு போனது நிமித்தமாய் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாய் யோசேப்பினுடைய சந்ததியும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்பொழுது எகிப்து தேசமானது யோசேப்பை மறந்து போனதோ அப்பொழுது பாதிப்பு யாருக்கு வந்தது? பாதிப்பு யாருக்கு வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. யோசேப்பு எகிப்துக்கு போனார், எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாய் யோசேப்பினுடைய குடும்பம் வளர்ந்தது. அவருடைய ஜெனரேஷனாக வளர்ந்தது. பலுகி பெருகினார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அதே யோசேப்பை எகிப்து தேசம் மறந்த பொழுது இவர்களுடைய வளர்ச்சி குன்றி போனது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நம்முடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, whenever you are remembered, as long as you are remembered, your generation is blessed. எப்போல்லாம் எதுவரைக்கும் நம்முடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அதுவரைக்கும் நம்முடைய சந்ததி நம்முடைய பெயர் நிமித்தமாக அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் ஒருத்தர் உயிரோட வாழ்ந்தாரு, எல்லாருக்கும் உதவி செய்வாரு, ஒரு கஷ்டம்னு சொல்லி போய் நின்னா உடனடியா அவர் நிவர்த்தி செய்து கொடுப்பார். வேலை வேணும்னு சொன்னா உடனடியா அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. என்ன ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போனாலும் அவர் நல்ல நிம்மதியான ஒரு காரியத்தை செய்துதான் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய பெயர் இருக்கிறது வரைக்கும் அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதம். சொல்லலாம், என்னுடைய அப்பா இப்படிப்பட்டவர், இவர் இன்னாரு பையன், இவர் இன்னாரு பேரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பெயர் நிமித்தமாய் அவர்கள் பேர பிள்ளைகளுக்கும் ஜெனரேஷன்ஸுக்கும் இன்னைக்கும் ஒரு ஞாபகம் இருக்கிறது. காந்தியுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. காமராஜருடைய பேர பிள்ளைகள் சொன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை.
சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை இன்னமும் சமுதாயம் ஞாபகம் வைத்திருக்கிறது நிமித்தமாக அட்லீஸ்ட் அந்த ஊரிலே இவர்கள் எவ்வளவு மோசம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை அவருடைய பெயர் நிமித்தமாக அது வருகிறது. இந்த யோசேப்பு கடந்து சென்று அடிமைத்தனம் பட்டு திரும்பி வந்த காலகட்டம் எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 400 வருஷம் அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தார்கள். இந்த 400 வருஷ பிரயாணம் அந்த ஜனங்களை எவ்வளவு மாற்றி இருக்க வேண்டும். காந்தி இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? அவர் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 1948 வருஷம் அவரை சுட்டுக் கொண்டாங்க. ஏறத்தாழ 67 வருஷத்துக்கு கழிச்சு நாம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு 3 நாள்ல ஒரு சுதந்திர தினம் வருது, நமக்கு ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் வருகிறது. 67 வருடங்களிலே 67வது வருடத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் சின்ன வயதில் இருந்த தேசப்பற்றும் அல்லது அவரை குறித்த அறிவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்குதா அப்படின்னா ரொம்ப குறைவு. எத்தனை வருஷத்துல ஜஸ்ட் 60 வருஷத்துல 6வது தலைமுறை அல்லது 5வது தலைமுறை நம்ம இருக்கிறோம். 5வது தலைமுறை காந்தியை மறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பெயர் மெதுவாக மங்கி கொண்டிருக்கிறது, அல்லது மெதுவாக அவருடைய பெயரை மறக்கடிப்பதற்கு இன்னொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் நன்மைகளை செய்த, தேசத்திற்கு நன்மையை கொண்டு வந்த யோசேப்பினுடைய பெயரை மறந்து போனது நிமித்தமாக யார் அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து வந்தது? அவர்களுடைய சொந்த ஜனம். எனக்கு ஒரு கேள்வி, இதை குறித்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நினைச்சேன், இத்தனை வருஷமா யோசேப்பினுடைய பெயரை சொல்லிக் கொள்வதற்கு தான் ஒரு ஆள் இல்லை. யோசேப்பை பற்றி யோசேப்பு எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பூட்டினாரு, எங்க ஓட்டுனாருன்னு சொல்லி அவருடைய புகழை பேசுவதற்கு ஆள் அங்க இல்லாமல் போனது. அவரை போல வேற ஒரு மனுஷனாவது உருவாகி இருக்கலாமே அப்படின்னா 400 வருஷத்துல அப்படிப்பட்ட ஆளும் உருவாகவில்லை. யோசேப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மனுஷன் கூடவா யோசேப்பை போல வளருவதற்கு அறிவில்லாமல் போனாங்க? ஒரு மனுஷன் கூடவா அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஆலோசகனாய் மாற முடியாமல் போனார்கள்? ஒரு மனுஷன் கூட அந்த தேசத்துக்கு போய் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில யோசேப்பை போல ஒரு லீடர் வளர முடியாமல் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தேசத்தினுடைய கட்டாயம் அல்ல, இந்த ஜனங்களுடைய தவறு என்றுதான் இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த தேசமெல்லாம் கடந்து வந்தது, அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு லீடர் அனுப்புனார். யார் அனுப்புனாரு? மோசே அனுப்புனார். மோசே அனுப்பி மோசையை கூட்டிட்டு வர்றார். மோசையை கூட்டிட்டு வந்து கானான் தேசத்தின் வாசல்ல விடுறார். அதுக்கப்புறம் அதை வழி நடத்தினது யார்? யோசுவா. யோசுவாக்கு அப்புறம் யார் சொல்லுங்க? நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அங்க ஒரு பிரேக் இருந்தது. யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும், மோசேயை குறித்து நமக்கு தெரியும், மோசேயினுடைய டார்ச்சை எடுத்துட்டு வந்தது யோசுவா என்று தெரியும். ஆனால் யோசுவாவுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜனங்கள் பிஸி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது தேவையே இல்லாமல் அவர்கள் போய்விட்டது. இனிமேல் என்ன அவசியம்? இனி வேற இடத்துக்கு போறாங்களா? உங்களுக்கு அடுத்து ஒரு டார்ச் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு லீடர்ஷிப் என்னத்திற்கு அவசியம் என்று நாம் கேட்கலாம். ஆனால் அது இல்லாதது நிமித்தமாக ஒரு தவறு நடந்தது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள், தி புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 303வது பக்கத்தில் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க 12 வரைக்கும். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவன் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாவங்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு
தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் கொண்டு என்ன நடந்தது பாருங்க. யோசுவா 110 வயதிலே மரிக்கிறார். மரித்ததுக்கு பின்னதாக அவரோடு இருந்த ஜனங்கள், யோசுவாவுடைய வயதை சென்ற ஜனங்கள் அல்லது அவரை சுற்றி இருந்த ஜனங்கள், அவரை குறித்து அறிந்த ஜனங்கள் மரிக்கிற ஒரு ஸ்டேஜ் வருகிறது. 10வது வசனத்தில் 8வது வசனம் அவர் மரிக்கிறார். 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும், யோசுவாவோடு இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அப்படின்னா என்ன, மரித்ததுக்கு பின்னதாக பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறு ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. யோசுவா சொல்றார், தேவன் நம்மை வழி நடத்தினார், தேவன் நம்மை பாதுகாத்தார், தேவன் நேரடியாக நமக்கு எல்லா கட்டளைகளையும் கொடுத்தார், தேவன் தான் நம்மை வழி நடத்தின தேவன், அவர் தான் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி மகத்துவங்களை நேரடியாக பார்த்த மோசே மூலமாக யோசுவாவும் பார்க்கிறார். யோசுவா இருந்த காலத்திலே அவரை சுற்றி இருந்த ஜனங்களும் பார்க்கிறார்கள். அந்த ஜனம் மரித்து போனது. அந்த யோசுவாவினுடைய காரியங்களை எடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகவில்லை. அடுத்த ஜெனரேஷன் நேரடி என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய பாரம்பரிய வழக்கத்துக்குள்ளாய் போய்விட்டார்கள். 18வது வசனம் என்ன சொல்லுது, தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய். நம்முடைய பூர்வீகம் என்னவாயிற்று, எங்கிருந்து நாம் கடந்து வந்தோம், யார் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தது, யார் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தது, யார் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்தது. ஒரு காலத்தில் நாம் நம்முடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடிக்கு செங்கலை அறுத்து கொண்டு வக்கீல்களை நாமே போய் தேடி எடுத்துக்கொண்டு விறகுகளை எடுத்துக்கொண்டு நாம் சமைத்து சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு நேரம் இல்லாதபடிக்கு வேக வேகமாக நாம் சாப்பிட்டு சமைத்து தூங்கி காலையில வேகமாக எழுந்து ஓடி போய் அனுதினமாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நல்ல ஒரு சுகமான ஒரு வீடு, நல்ல ஒரு தேசம், மரம் வளர்ந்திருக்கிறது, போன கனிகள் எடுக்கக்கூடிய ஒரு இடம், எல்லாம் செழிப்பான ஒரு தேசத்துல கொண்டு போய் தேவன் இப்பொழுது வைத்திருக்கிறார். இப்ப என்ன, அவங்களுக்கு நான் பிஸி ஆயிட்டாங்க, எல்லாரும் பிஸி ஆயாச்சு. நம்ம வீடை எங்க பெயிண்ட் அடிக்கலாம், எப்படி நம்ம இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம், எப்படி நம்ம வயலில் போய் யார் போய் அங்கே விதைக்கிறது, யார் கதிர் அறுக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆராதனைக்கு போனேன்னு சொன்னால் அங்கெல்லாம் மாடு மேய்ந்துருமே, இன்னைக்கு ஒரு நாள் அந்த வேலைக்கு போகலன்னா அங்கே தண்ணி வீணா போயிருமே. அவர்களுக்கு கிடைத்த சுகத்தை அனுபவிப்பதற்கு பிஸி ஆகி போனார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய சந்ததிக்கு எடுத்து போய் சொல்லுவதற்கும் நேரம் இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே நான் டயர்டா இருக்கேன், படுத்து தூங்கிடுறோம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆராதிக்கிறதுக்கோ அல்லது தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. உடனடியாக நம்ம படுத்து தூங்க வேண்டியதா இருக்கு. மனைவி கூட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியல. வரும்பொழுதே ஃபோன் பண்ணிட்டு நீ ரெடியா எடுத்து வை, சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம பிஸி ஆகிறோம். இதுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக தேவனை நாம் மறந்து போவது, அது என்ன எங்க கொண்டு போய் விட்டுச்சு, கடைசியா டைவர்ஸில் போய் விட்டது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு டைவர்ஸ் கிடைச்சது கடைசியா. அவருடைய மகத்துவங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகாததனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போனது. யோசுவாவாகிய அந்த ஒரு லீடர் அந்த தேசத்தை ஜனங்களை பகிர்ந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய கடமையை முடித்து மரித்ததுக்கு பின்னதாக அவருடைய அந்த ஒளியை எடுத்து மற்ற ஜனங்கள் கொண்டு போகாத நிமித்தமாக அந்த ஜனமும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் தேவனுடைய கோபத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்கள். இன்னொரு அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம், இந்த இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் ஒரு தவறு பண்ணின காரியத்தையும் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம், 2 Chronicles 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 559, பேஜ் நம்பர் 559, 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய், கவனிங்க, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனத்திற்கு மத்தியிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் பாருங்க. இஸ்ரவேல் என்று சொல்லுகிற ஒரு ஜனம், அந்த ஜனத்துக்கு மத்தியிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லையாம், உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லையாம், வேதமும் இல்லையாம். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனத்தம் என்று சொல்லப்படுகிற
நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைச்சு பார்க்கிறோம்னா எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரு இஸ்ரவேல் என்று நாம் விசுவாசத்தின்படி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்திலே மெய்யான தேவன் இல்லையாம். கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்திலே மெய்யான தேவன் இல்லையாம். அப்போ பொய்யான தேவன் அங்க யார் இருக்கிறா? மெய்யான தேவன் இல்லைன்னா பொய்யான தேவன் அங்க இருக்கு என்று அர்த்தம். அங்க வேக்யூம் கிடையாது. ஒண்ணு இல்லை அப்படின்னா வேற என்னமோ அங்க இருக்கு. இப்போ மெய்யான தேவன் இல்லை, பொய்யான தேவன் அங்க இருக்கிறது. பொய்யான காரியம் என்று தேவன் என்று சொல்லப்படுகிற பொருள் ஆசை அங்க இருக்கிறது. பொய்யான தேவன் என்று சொல்லுகிற வேலை பழு அங்கு இருக்கிறது. பொய்யான தேவன் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளாதார ஆசை அங்கு வந்திருக்கிறது. எல்லா வகையிலும் நம்மை நெருக்கி போடக்கூடிய ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் நாம் எதுக்கு கொடுக்கிறோமோ அதை கடவுளாக நாம் மாற்றி அதை வைத்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னால் அங்கு மெய்யான தேவன் இல்லையாம், வார்த்தையை சொல்லுவதற்கு அங்கு ஆசாரியன் இல்லையாம், வேதமும் இல்லையாம். எத்தனை பேர் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு மன்னிக்கணும், ஆனா அது என்னுடைய ஹேபிட்டா போயிடுச்சு. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு நாம வெக்கப்பட்டு இருக்கோம். பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்பட்டு இருக்கோம். இங்கே பைபிள் இருக்குதானே அப்படின்னு சொல்லி வர்றது ஒருத்தர், அல்லது பைபிள் இல்லாமல் வர்றவங்களுக்கு அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லி தான் இங்கே நம்ம சபையில் நம்ம பைபிள் வச்சிருக்கிறோம். ஒருவேளை மறந்துட்டு வர்றது வேற, ஆனால் அதை ஹேபிட்டாக நம்ம வச்சுக்க கூடாது. வேதம் அப்படிங்கிறது அதில் என்ன நமக்கு ஒரு கஷ்டம், அதை தூக்கிட்டு வர்றதில்ல எனக்கு தெரியல. இல்லாமல் இருந்ததுன்னா சந்தோஷமாக கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இங்கே வச்சிருக்கிறோம். அல்லது மறந்துட்டோம் அப்படின்றது ஓகே, அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உள்ளார்ந்த விஷயத்தில் ஒரு வைராக்கியமாக நான் அதை எடுத்து வர வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கணும். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பல. அது கிறிஸ்தவ குடும்பம் அல்லது இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லையாம், உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. அதனுடைய விளைவு என்ன? 5வது வசனம். வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாய். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் மகா அமளி உண்டாயிருந்தது. எப்படி சமாதானம் இருக்கும்? சமாதானத்தின் தேவனை தொழுது கொண்டால் தானே சமாதானம் இருக்கும். அவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு சமயம் இல்லை, அவரை தொழுது கொள்வதற்கு நேரம் இல்லை, அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தேடி வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சமாதானம் வரும்? நிறைவு வந்து விட்டது, ஆகவே அங்கு தேவனுக்கு இடம் இல்லாமல் போனது. அதனாலதான் பவுல் சொன்னார், எவ்வளவு நான் குறைவா இருக்கிறோனோ அவ்வளவுக்கு தேவன் நிறைவா இருக்கிறார். ஏன்னா அவருடைய இருதயத்துல அவர் என்கிற ஒரு மேபி 10% இருந்தா 90% தேவனுக்கு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நாமளே 100% இருந்தோம்னா தேவன் அதற்குள்ளே வருவதற்கு நாம் வழி இல்லாதபடிக்கு போய்விடுகிறோம். காரணம், ஆசீர்வாதம் வளருகிறது. ஆசீர்வாதம் கேட்டு கேட்டு நிறைவாய் வந்தது நிமித்தமாக விளைவு என்ன போனுச்சுன்னா ஆராதனைக்கு கடந்து வருவதற்கு நமக்கு கஷ்டமாய் போகிறது. அதற்கு 1000 கேள்விகள் அல்லது 1000 காரணங்களை நாம் சொல்லி அதை தவிர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளும் நாம் எடுக்கிறோம். பிரதர், நீங்க 11:45 நீங்க வைக்கிறீங்க, திரும்பி போகும் பொழுது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு சமயம் பிரச்சனையா இருக்கு, அது ஒரு குரூப்பு. இல்லை எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்தில் உள்ள ஆராதனைக்கு போங்க. இல்லை எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை அவங்கள எங்களுக்கு பார்க்க பிடிக்கல, இவங்கள பார்க்க பிடிக்கல, இவங்க பேசினா வருவோம், அவங்க பேசினா வருவோம், இவங்க பேசினா வரமாட்டோம், அவங்க பேசினா வரமாட்டோம். யாருக்காக வர்றோம் ஆராதனைக்கு? யாருக்காக நம்ம வரோம்? அவரை தொழுது கொள்ள நாம் வருகிறோம், அவரை ஆராதிக்க வருகிறோம். அப்ப என்ன நோக்கத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, அதாவது அந்த வீட்டில் எடுத்து சொல்வதற்கு ஆசாரியன் இல்லையாம், வேதமும் இல்லையாம். எங்கிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனம். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. என்ன சொல்றது? பாவம் இருக்கு, கிருபை, தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லி கிருபை வரட்டும் என்று சொல்லத்தக்கதாக பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? அது தவறு. சொல்லப்படுகிற வார்த்தையை குத்தப்படும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்க ஒழிய, அறியாத காலங்களே தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். நமக்கு சாப்பிட ஒரு சமயம் இருக்கிறது, வேலைக்கு போக சமயம் இருக்கிறது, ஆராதனைக்கு வருவதற்கு சமயம் இல்லை என்று சொன்னால்
தேவன் ஆசீர்வதிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டம் வந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் இல்லையாம், உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லையாம், வேதமும் இல்லையாம், ஆகவே அவர்களுக்கு சமாதானமும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. யோசேப்பை விட்டுருங்க, யோசுவாவை விட்டுருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருங்க. அந்த சூழ்நிலை இன்றைக்கும் நம் மத்தியிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இத்தனை அதிகமான சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த ரட்சிப்பை இலகுவாக நாம் நினைத்துக் கொள்ளாதபடிக்கு, இந்த ரட்சிப்பை இலகுவாக நாம் நினைத்துக் கொள்ளாதபடிக்கு அதை ஜாக்கிரதையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் சொல்லாரு, உனக்கு நான் சந்தோஷத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன், ஒரு ராஜ்யத்திலிருந்து வேறொரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி உனக்கு கொடுத்திருக்கிறேன், எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறேன். நீ இப்போ சுகமா வாழ்றது மாத்திரம் பெருசு இல்லை, சுகமா வாழ்றதை எதனால என்பதை என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதான் என்னுடைய கடமை. நான் சம்பாதிக்கிறது எதுக்கு? என்னுடைய பிள்ளை நல்லா வாழணும்னு. நாமெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்துல வளரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கஷ்டம் தெரியாமல் வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறானா? வேதாகம் என்ன சொல்லுகிறது? எப்பா நீ சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிற, இன்னைக்கு சுகமா நீ வாழ்ற, ஆனால் இந்த சுகம் எப்படி வந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கஷ்டத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமையா இருக்கிறது. கஷ்டத்தை உணர்த்தி அவனை வளர்ப்பது, அவன் கஷ்டத்தில் வளர்க்க வேண்டியதில்ல, கஷ்டத்தை என்ன என்பதை அவன் உணர வேண்டும். நாமெல்லாம் ஒரு வேலை கிடைப்பதற்கு அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடைய முதல் சம்பளம் 60 டினார். வெறும் 60 டினாருக்காக நான் முதல் என்னுடைய 1991 வருஷத்துல ஏறத்தாழ 24 வருடத்துக்கு முன்னதாக இந்தியா விட்டு நான் வெளியே வந்தவன். வீல் பேரை தூக்கிட்டு சாக்கடை கிளீன் பண்ணியிருக்கேன். அந்த அரபானான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு நான் சாக்கடை கிளீன் பண்ணியிருக்கிறேன். செங்கல் வச்சிருக்கிறேன். நான் வந்த புதுசில் ஒரு இன்ஜினியராக நான் வெளியே வந்தாலும் அது எல்லாம் எனக்கு என்ன மாசம் சம்பளம் வரணும், அவ்வளவுதான். இந்த நிலைமை இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உண்டு. யாரும் நம்ம கஷ்டப்படாம மேல வந்துட, லாட்டரி அடிச்சு யாரும் நம்ம வேலை வரல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா அந்த கஷ்டத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம்னா கிடையவே கிடையாது. 10 ரூபா கேட்டா நம்ம 100 ரூபா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பலத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். 10 ரூபா தானே கேட்கறேன், நீ 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சியில நம்ம ஒரு நாளும் வரக்கூடாது. 10 ரூபா கேட்டா 1 ரூபா கொடுங்க, இந்த 1 ரூபா எப்படி வந்ததுன்னு அவனுக்கு கத்துக் கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் எடுத்து செல்ல வேண்டுமா? அது நான் சொல்லல. ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 228வது பக்கம் வாசிங்க சிஸ்டர். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக நீ காத்துக்கொள். அவைகளை என்ன பண்ணணுமா? உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். எவ்வளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் கொடுக்குறாரு பாருங்க. நீ சந்தோஷமா வாழ்ந்திருந்தப்போ ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிற என்பதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீ சொல்ல வேண்டும். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரமல்ல, அது ஒரு கட்டளையாக, ஒரு கமாண்ட்மெண்டாக தேவன் சொன்னார். சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜாக்கிரதையாயிரு, உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையா எப்பொழுது நீ காத்துக்கொள்ளுகிறாயாம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நாங்க கஷ்டப்பட்டோம்ப்பா, நாங்கள் அடிமைத்தனத்துல நாங்கள் இருந்தோம், இவ்வளவு நாங்கள் சாட்டை அடிபட்டு இருக்கிறோம், இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம், இன்றைக்கு நீ சுகமாய் வாழ்ந்து கொண்டு சோஃபால உட்காந்து ஏசியை தட்டிட்டு நீ உட்காந்து டிவி பார்க்கக்கூடிய ஒரு சுகம் வருதுன்னா எதனால? தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. இல்லைன்னு சொன்னா நான் எப்படி காலத்தில் இருந்தோனோ அந்த காலம் அவனுக்கு திரும்ப வருதுதான், வந்தது என்று சொல்லி நான் வேதாகமத்தில் ஏற்கனவே 3 இடங்களை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது, அந்த கடமை நமக்கு இருக்கிறது. சுகமா வாழ்ந்துட்டு சுகமா ஜெபிச்சுட்டு சுகமா போயிட்டு வர்றதுக்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. ஆசீர்வதிச்சு எதுக்கு? நாம் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படுதலை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட மகத்துவர் என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிராக்டிக்கலாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேன், நீ அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இந்த பயத்திலே அவர்களை வளர்க்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 6:7, டியூட்ரானமி 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உட்கார்ந்திருக்கிற பொழுதும் சரி, நடந்து கொண்டிருக்கிற பொழுதும் சரி, படுத்து கொண்டிருக்கிற பொழுதும் சரி, எழுந்திருக்கும் பொழுதும் சரி, அதை குறித்து நீ பேச வேண்டும். அதை குறித்து பேசுறதுக்கு ஒரு நேரத்தையாவது நம்ம குறிக்கிறோமானா அது கிடையாது. அதை குறித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்துக்கிறோமானா கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் தான் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை உணர்ச்சி தேவன் நமக்கு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் எப்படி அந்த சந்தோஷம் வந்தது அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது இருக்கிறது. சத்தியத்தை சொல்வதற்கு ஒருபொழுது நாம் வெட்கப்படக்கூடாது. அது ஏன் வெட்கப்பட்ட அந்த வார்த்தை வந்தது தெரியுமா? அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே குற்றவாளி என்று தீர்த்த ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது இவர்கள் போய் அவர் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கம், ஒரு ஜனம் குற்றவாளி என்றவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. எப்படி அவரை கடவுள்னு சொல்றாங்கன்னு ஒரு பக்கம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட போய் பேசலாமா வேண்டாமா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இவங்கள்ட்ட எப்படி பேசுறது, இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தானே, அந்த விசாரணை சமயத்தில் இருந்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அமைதியாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்ல. நான் வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு அதை எழுதினார். அப்போ என்னுடைய பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான் என்று சொல்லி அவனிடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும் என்று சொல்லி நாமாக விடுவதல்ல. தாமாக விட்டுவிட்டால் நம்முடைய காலம் முடியும், அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு விடுவார்கள். நாம சொல்லிக் கொடுக்கலன்னா வேற சமுதாயம் அவர்களுக்கு வேற மாதிரி சொல்லிக் கொடுத்து விடும். அது நமக்கு அது பாரமாயிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதம் தடையாய் வருவதற்கு நாமே ஒரு காரணராக நாம் மாறிவிடுகிறோம். அதுக்கு ஒரு பொழுது நாம் இடம் கொடுக்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை அதிகமாக இண்டிவிஜுவலிசம் வளர்ந்து விட்டது. ஏன் இந்த மேட்டிமை வருது அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவலிசம்னா என்ன, தனிமையாய் நிற்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு வளர்ந்து விட்டதுனால சார்பு தன்மை போய்விட்டது. திரும்ப சொல்றேன், தனிமையாய் நின்று என்னால இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், என்னால தனியா நான் வாழ முடியும், என்னுடைய தேவையை நான் இப்ப சந்தித்துக் கொள்ள முடியும், எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனடியாக நான் அதை தீர்த்து கொள்ள முடியும், எனக்கு என்ன நடந்தாலும் போதும், நான் இருக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை வளர்ந்து விட்டதுனால எதை இழந்து போனோம்னா சார்பு தன்மை இழந்து போனோம். நமக்கு கணவன் அவசியமா படல, மனைவி அவசியமா படல, பெற்றோர் அவசியமா படல, பிள்ளைகளும் அது பாட்டுக்கு வளருது, அவ்வளவுதான். சார்பு தன்மை இல்லாமல் போய்விட்டது. குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் பிரச்சனைகள் எதுக்காக வருது? சொந்த விருப்பங்கள்னாலே வருகிறது, அல்லது சகிப்பு தன்மை இல்லாததுனாலே வருகிறது. என்னுடைய விருப்பம் நிறைவேறாததை நினைத்து எனக்கு வருகிறது. ஏன் அதுனா சுயம் வருகிறது, என்னுடைய விருப்பம் நடக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய நம்மை சார்ந்த ஜனங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வராததுனால இந்த பிரச்சனைகள், இந்த டிபெண்டன்சி குறைய 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 பிரச்சனைகள் கூடுகிறது. டிபெண்டன்சி தேவனுடைய சமூகத்தில் இருந்து எனக்கு அவரிடத்திலே நன்மை வந்தால், அவர் என்னை உயர்த்தினால் போதும், நீ கொடுக்கிற எனக்கு காசு தேவையில்லை என்று சொல்லி ஆபிரகாம் தூர ஒதுக்குனது நிமித்தமாக அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னார். ஒரு ராஜா போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் ஜெயிச்சு திரும்ப கொண்டு வர்றார். அதை பார்த்துட்டு எய்த்த ராஜா ஒடியாந்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த காசெல்லாம் வச்சுக்கோ ஆபிரகாமே, நீ இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிற, நீ இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ ஜெயிச்சு நீ கொண்டு வந்திருக்கிற, ஆகவே இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அவர் சொன்னாரு,
நீ யார் என்ன காசு கொடுக்கிறது? நீ காசு கொடுத்து நான் பணக்காரனா வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் பணக்காரனாக வர வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அவர் எனக்கு கொடுக்கட்டும், உன்னுடைய காசு தேவையில்லை என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது தேவன் அதை கேட்டார். அதனாலதான் அவன் அவ்வளவு பெரிய பூமி கொள்ளாத அளவிற்கு அவன் பணக்காரனாய் மாறினான் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். டிபெண்டன்சி நமக்கு தேவன் மீது எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய வளர்ச்சி தேவன் நிமித்தமாய் வர வேண்டும், என்னுடைய வேலை தேவன் நிமித்தமாய் வர வேண்டும், என்னுடைய வளர்ச்சியானது ஒவ்வொரு நன்மையும் தேவனுடைய கருத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் மனுஷனை சார்ந்து இருப்பதல்ல. அந்த ஒரு டிபெண்டன்சி வர 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 தேவன் கொடுக்கிறதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. நாம நீங்க ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை 1000 பேருக்கு போய் லெட்டர் போட்டு நீங்க காணிக்கை அனுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, தேவன் அடைத்ததை ஒரு மனுஷனாலும் திறக்க முடியாது. நாம இருந்து அவருடைய சமூகத்தில் அவரை டிபெண்ட் பண்ணி, எனக்கு இதை நீர் கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, எனக்கு இது வந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த டிபெண்டன்சியை வாங்கி பார்க்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கெடுக்கிறது. கொண்டு போய் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆசீர்வாதத்தை நாம் கெடுத்து விடாதபடிக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வளர வேண்டியது அவசியம். டிபெண்டன்சி இல்லாத பட்சத்தில், சுயம் என்கிற வளர்கிற பட்சத்தில் நமக்கு நாமே பரிசுத்தவானாய் நமக்கு தெரியும், நமக்கு நாமே வேதாகம் அறிந்தவனாக நமக்கு தெரியும், நமக்கு நாமே நாம் அருமையாய் பிரசங்கிக்கிறவனாய் நமக்கு தெரியும், நமக்கு நாமே நன்றாய் பாடுகிறவனாய் நமக்கு தெரியும், எல்லா தாளந்துகளும் எனக்கு இருக்கிறது என்று நமக்கு நாமே மார்த்தட்டி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வளர்ந்து விடும். எப்பொழுதுனா அந்த டிபெண்டன்சி இல்லாத வேளையில. எனக்கு எல்லாம் இருக்கு, நீங்க என்ன பேசினாலும் சரி, என்னால இதை செய்ய முடியும், என்னால நல்லா ஜெபிக்க முடியும், என்னால நல்லா பாட முடியும், என்னால நல்லா பிரசங்கம் பண்ண முடியும், என்னால நல்ல ஆராதனை செய்ய முடியும். ஏதாவது ஞாபகம் வருதா சம்பவம்? இந்த மாதிரி நான் இப்படி, நான் அப்படி, நான் இதை ஒழுங்கா செஞ்சிருக்கிறேன், அதை ஒழுங்கா செஞ்சிருக்கிறேன், இதுல நான் பெர்ஃபெக்ட், அவன் அப்படி பெர்ஃபெக்ட் இல்ல, அவன் எல்லாம் மோசமா இருக்கிறான், என்னை மாதிரி அவன் இல்ல, அவனை மாதிரி நான் இல்ல, இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, நான் உண்மையா இருக்கிறேன், தேவனுடைய சமத்துல நான் எல்லாவற்றிலும் உத்தமமா இருக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன நடந்தது? அது எப்போ மனசுல வச்சுக்கணும். வாசிங்க லூக்கா 18:14. லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. லூக்கா 18:14. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு உள்ளார இருந்து சொல்லிட்டு இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரிகிறது, நான் உம்முடைய வார்த்தையின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நீர் சொன்ன கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், எல்லா 619 கட்டளைகளை நான் ஒழுங்கா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல இருக்கிறாரு, என்னிடத்துல டெய்லி பேசிட்டு இருக்கிறாரு, நான் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களிடத்துல ஆவி இல்லை, அவர்களிடத்துல ஐக்கியம் இல்லை, அவர்களிடத்துல ஒன்றும் இல்லை, நான் பரிசுத்தவானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அங்கிருந்து பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பார்க்கவே இல்லை, நீ எல்லாம் ஓகே தானே, அப்புறத்துக்கு நான் உன்னைய பார்க்கணும். வசனத்தை வாசிங்க, மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் நமக்கு வேணும் அப்படின்னா ஆவியில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எளிமைனா என்னது? எளிமைனா என்ன? எளிமைனா என்ன? திரும்ப சொல்லுங்க. ஆவியிலே ஏழ்மையா இருக்கணும், ஆவியிலே குறைவா இருக்கணுமா? ஆவியிலே ஏழ்மை. இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. Poor in spirit. Blessed are the poor in spirit. Rich in spirit பத்தி சொல்லல. யார் ஆவியிலே குறைவா இருக்கிறார்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடையதான். அந்த கான்செப்ட் நேர்மாறா இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம்.
நான் பரலோக ராஜ்யம் போய் சேரணும்னு சொன்னால் ஆவியில நான் எப்படி இருக்கணுமா? ஏன்னா அப்போதான் தேவை எனக்கு. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற தாகம் எனக்கு இருக்கும். நிறைவு அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் போய் சேர முடியல. எனக்கு இன்னமும் வேணும். அப்போதான் பவுல் சொன்னார் பிலிப்பு தேசத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து, குறைவானவர்களே நீ தேற்று, நீ நிறைவு நினைச்சிட்டு இருக்கிறியா? குறைவானவர்களை நீ உற்சாகப்படுத்து, குறைவானவர்களை நீ சந்தோஷப்படுத்து, அவரை இன்னும் சத்தியத்துக்குள்ள நீ வளர்க்க பாரு. ஒருவேளை யாரோ ஒரு சகோதரனுக்கு அறிவு கம்மியா இருக்கு, தேவனுடைய வார்த்தை கம்மியா இருக்கு, அவன் வித்தியாசமா சொல்றான்னு அவன்கிட்ட போய் வார்த்தை எடுத்து சொல்லுங்க. பவுலும் சீலாவும் அதை பண்ணாங்க. வார்த்தைகளை எடுத்து நாம சொல்லுவோம். தவறு என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு உணர்த்துகிற காரியம் நமக்கு இருக்கிறது. மேன்மை உள்ளவர்களாக நாம் எண்ண வேண்டும். தாழ்மை உள்ளவர்களை மேன்மையாய் நீங்கள் எண்ணுங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் இணங்குங்கள் என்று சொல்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு நாம் இணங்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த டிபெண்டன்சி குறைய குறைய தான் என்கிற எண்ணம் வரும் பொழுது மற்றவர்கள் நமக்கு கண்களுக்குள்ளே படுவதல்ல, மற்றவர்கள் எல்லாரும் நமக்கு குறைவானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதாகமம் மாறி சொல்லுகிறது, வேதாகமம் வாரி சொல்லுகிறது, நான் ஆவியில குறைச்சலுள்ளவனா இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு போகத்தக்கதாக. அப்பொழுது நிறைவாய் என்னை தேவன் வழி நடத்துகிறார். நான் இங்கேயே நிறைவாயிருச்சுன்னு சொன்னா மேற்கொண்டு கற்றுக்கொள்வதற்கு எனக்கு இடம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆவியில those who are poor in spirit are blessed. ஆவியில குறைவு உள்ளவர்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள், ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் கொரிந்து பட்டணத்தை பார்த்து, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதுல முழுமையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றீங்களோ அவர்கள் சொல்லுவதிலே தப்பு இல்லை, ஆனால் தெரிந்து கொள்ளுகிற விதமாக தெரிந்து கொள்ளவில்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கு 8:2 ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகமாக தெரிந்திருக்கலாம், தேவனுடைய வார்த்தையிலே நாம் அதிகமாக நாம் ஊறி இருக்கலாம், அதிகமாக நாம் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில விஷயங்களில் நாம் தவறும் பொழுது, சில விஷயங்களில் நம்மை அறியாமலே நாம் சில காரியங்களை வீணாக தவறுதலாக நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்கிற வேளையிலே அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எந்த மனுஷனும் பரிபூர்ணமாக வருவதல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைவுபடுகிறதை சுட்டி காட்டப்படும் பொழுது அதை அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் சரி செய்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டு நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி குட்டி 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 உட்கார வைக்கிறது கிறிஸ்தவம் அல்ல. அவன் குட்டினாலும் அவனை சொல்லிக் கொடுத்து மேலே வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூடு தான் கிறிஸ்தவத்தில் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வளர்க்க வேண்டியதா இருக்கிறது, வளர்த்த வேண்டியதா இருக்கிறது. வளர்ந்தவர்கள் வளர்க்கப்படுங்கள், வளர்ந்தவர்கள் வளர வேண்டியவர்களை வளர்த்துங்கள். அந்த லீடர்ஷிப் என்கிற எடுக்கும் பொழுது மற்றவர்களை நாம் எப்படி வழிநடத்துகிறோம், மற்றவர்களுக்கு நாம் எதை நாம் அவர்களுக்கு உணர்த்துகிறோம்? குற்றம் சாட்டுவதற்காகவா? இல்லை, அவங்களை இன்னும் வளர்த்த வேண்டும், அடுத்த ஒரு லெவலுக்கு அவங்க கடந்து வர வேண்டும். இந்தியன்ஸுக்கு ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே இருக்கும், அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா என் வேலை போயிடும், அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம வேலை போயிடும் சொல்லி யாரையும் வளர விடுறது கிடையாது. கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. அதனால தான் எல்லாருமே என்னன்னு பேர் சொல்றது பைபிள், எல்லாருமே சகோதரர்கள். ஒருவேளை மூத்த சகோதரனா இருக்கலாம், இளைய சகோதரனா இருக்கலாம், அவ்வளவுதான். மூத்த சகோதரி அல்லது இளைய சகோதரி கிறிஸ்தவத்துக்குள்ளார அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப். அதுக்கு மேல போனா அடுத்தது இயேசு கிறிஸ்து தான். நீங்களும் நானும் ஆசாரியன், நீங்களும் நானும் சகோதரன், நீங்களும் நானும் சகோதரி, நம்மளை தாண்டின அடுத்த ஸ்டெப் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த லெவல்ல யாரும் நம்மளை அடிச்சுட்டு போக முடியாது. நமக்கு இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், இன்னொரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். சரி, யாரும் நம்முடைய மினிஸ்ட்ரியை நம்ம கருத்துல இருந்து யாரும் பிடிங்கிற முடியாது. ஏன்னா அது நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது. நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்கிறேன், சபையில் இருந்தாலும் ஊழியம் செய்கிறேன், வேலையில் இருந்தாலும் ஊழியம் செய்கிறேன், எங்க இருந்தாலும் நம்ம ஊழியத்திலே நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை ஒரு பொழுதும் ஒருவரும் நம்மை தட்டி பறிக்க முடியாது. நம்மளுடைய பிரெட்டை தேவன் நிச்சயமாக he will ensure that we are getting it. எங்க இருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தேவன் நிச்சயமாக இருப்பார். அந்த வளர்ச்சி நம்மளுடைய ஒரு ஸ்டேஜில் நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
1 யோவான் 4:12. ஒருபோதும் கண்டதில்லை. ம் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும். 329வது பக்கம், புதிய ஏற்பாடு. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படுகிறதாம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர்னா யாரு? யார் ஒருவர்? ஒருவரிடத்தில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ. 20வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனே அன்றி ம். ஒருவர் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவர் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் என்னது? பொய் சொல்றான். தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று அவன் காண்பிக்கிறான். ஏன்னா தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பார்வையில நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் என்னுடைய சொந்த மாம்சத்தின்படி இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியை மாத்திரம் இங்க சொல்லல, சரீரத்தின்படி இல்ல, விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் சகோதரனா இருக்கிறான். பிரதர் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தரை கூப்பிடுறேன்னா அவனிடத்துல நான் அன்பு செலுத்துவதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் நான் நேரடியாக நான் எதை சொல்லுகிறேன்? தேவனிடத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். காண்கிற சகோதரனிடத்திலே நான் அன்பு செலுத்தாத பட்சத்திலே நான் சகோதரனை வெறுக்கவில்லை, தேவனை நான் வெறுப்பதாக மற்றவர்களிடத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பார்த்து அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். எப்படி இப்போ அன்பு செலுத்துறது? அதான் பிரச்சனை. இப்போ அன்பு எப்படி செலுத்துறது? அன்பு செலுத்துறோம் கரெக்ட், அதெல்லாம் அன்பா தான் பிரதர் இருக்கிறோம். என்ன பண்றது? அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அன்பா தான் சொல்றோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதோட நம்முடைய லெவல் முடிஞ்சது. ஆனா அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பிராக்டிக்கலாக உள்ள விஷயங்களை கவனிச்சோம்னா முதல் அதனுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. என்னது? ஃபர்ஸ்ட் அன்புக்கு டெஃபினேஷன் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எடுத்துங்க, 4வது வசனம். அதுல இருந்து அந்த டெஃபினேஷன் தொடங்குறது. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு என்ன பண்ணுமா? முதல் டெஃபினேஷன் என்னது? நீடிய சாந்தம். அடுத்தது தயவு, பொறாமை இல்லை. போதும். முதல் அன்பு அப்படின்னா என்னது? விழுந்தவங்களை தூக்குறது அன்பு இல்லை. ஐயோ என்கிட்ட கேட்டுட்டானேன்னு சொல்லி அவனுக்கு கேட்டதை கொடுக்கறது அன்பு இல்லை. அன்புடைய முதல் டெஃபினேஷன் என்னதான்? நீடிய சாந்தம்னா என்னது? அவங்க திரும்ப திரும்ப நான் சொன்னதை கேட்கல, நான் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம அதையே திரும்ப திரும்ப செய்யறாங்க அப்படின்னா பொறுத்து கொள்ள வேண்டியது அன்பு. நான் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கலன்னு நம்ம உடனே வரட்டி விட்டுருவோமா? சின்ன வயசுல அது குழந்தையா இருந்த பொழுது நான் படுத்திருக்கும் பொழுது ஏறி மிதிச்சுட்டு தலையில ஒரு உதச்சிட்டு போனுச்சு, அன்னைக்கு நாம பொறுத்திருந்தோமே. போற வழியில பர்பஸா நின்று என்னோட நம்ம மேல ஒருவேளை மூத்திரத்தை கழிஞ்சிட்டு போனாலும் இன்னைக்கு நான் சிரிச்சுட்டு நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோமே. ஆனா இன்னைக்கு அதே பிள்ளை 21 வயசு 24 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்னை காரி துப்புன பொழுது ஏன் நமக்கு அதை திருத்தணும் அல்லது பொறுத்துக்கணும் நமக்கு தோண மாட்டேங்குது? ஒரு காலத்துல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாலும் சரி அவன் சுகமா இருந்துக்கிட்ட நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போன காலங்கள் உண்டு. அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா பாருங்க. ஒருவேளை நான் சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். நாம சின்ன வயசுல இருந்த பொழுது நாம பார்த்த மற்ற பெற்றோர்கள் வயதானவர்கள் என்னுடைய பிள்ளை என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டான், ஆனாலும் அவன் சுகமா இருக்கட்டும், நான் ஓரமா அந்த திண்ணையில ஓரமா உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு லைட்டுக்கு கீழே உட்காந்துட்டு இந்த அலுமினிய தட்டில் இங்கிருந்து தூக்கி போட்டு சோறை கொடுத்த சூழ்நிலையில நான் பார்த்துருக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழ்த்துன காலம். ஆனா இன்னைக்கு அது இருக்கான்னா கிடையவே கிடையாது. பல 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 குடும்பங்களை என்னால் சொல்ல முடியும். பிள்ளைகளை வெளியே வரட்டி விட்டு பெற்றோர்கள் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க.
நான் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொன்னேன்னா நான் அழுதுருவேன். பிள்ளைகளை வெளியே வரட்டி விட்டு பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டம், நம்ம கேட்டுக்கொண்டிருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த மென்டாலிட்டியை மாற்ற வேண்டியது, தேவனுடைய செய்தியை கொண்டு போக வேண்டியது, தேவனுடைய வார்த்தையை அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியாய் கொண்டு போக வேண்டியது உங்களுக்கும் என்னுடைய கடமையுமாய் இது இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிக் கொள்ளணும், ஏன்னா அவர்கள் என்னுடைய சகோதரன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பொறுத்து போக வேண்டியது காரணம் நான் அன்பு கூறுகிறேன். அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் செய்திருந்தாலும் நான் அதை பொறுமையாய் நான் காத்துக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் நான் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறேன். நெவர் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங் என்று சொல்லுகிறது. நெவர் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். அன்பு என்பது என்னன்னா நெவர் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஆங்கிலத்தில் வேறொரு ஒரு வெர்ஷன்ல இப்படி சொல்லுகிறது. வாட் இஸ் லவ்? லவ் இஸ் நெவர் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஒரு நாளும் பொறாமை கொள்வதும் கிடையாது. இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாத்திரம் நம்ம மனசுல இருந்தாலே சமாதானம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். ஒரே ஒரு ஸ்டேஜ் மாத்திரம் நமக்கு மனசுல இருந்தாலே எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். அன்பு, நான் கிறிஸ்தவன், எனக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும், அவ்வளவுதான். சகிப்பு தன்மை இருக்கணும். சகித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறது. சிலுவையின் அனுபவம் அப்படின்னா என்னது? சிலுவையின் அனுபவம். இயேசு கிறிஸ்துவை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. சிலுவையை பாளையத்துக்கு வெளியே அவர்கள் அறைந்தார்கள் சொல்லி எபிரேயர் நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். பாளையத்துக்கு வெளியே அறையும் பொழுது என்ன நடக்கும்? அங்க இருக்கிறவங்க யார் இருப்பாங்க? யூசுவலா சீட்டாடுறவங்க, அசிங்கமா வார்த்தைகளை பேசுகிறவர்கள், மோசமான ஜனங்கள். வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ரோட்டு ஓரமா இந்த கார்னர்ல செவுத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்றவங்க, கேலி செய்யறவங்க. பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சிலுவையில இயேசு கிறிஸ்து அறைந்தது மாத்திரமல்ல, அப்படியே நீ தொங்குனா பிரச்சனை கிடையாது, அப்படியே நீ தொங்குனா நான் அவனை விட்டுற மாட்டேன். பேதுரு சொன்னார், வையப்படும் பொழுது பதில் வையாமல் அவர் இருந்தார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், துன்புறுத்தப்படும் பொழுது பயமுறுத்தாமலும் இருந்தாராம். நான் யார் தெரியுமா? நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ணேன்னா உனக்கு என்ன ஆயிரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லலை. என்னை நீ இவ்வளோ சாட்டையில அடிக்கிற, அந்த சாட்டை அப்படியே பூவா மாறிடணும் அப்படின்னு அவர் பண்ணலை. அவர் ஒப்பு கொடுத்தார். தேவன் என்னை இதில் அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போது அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சித்தம் வந்திருக்கிறது. அவர் பொறுமையா இருக்கிறார். பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அறைகிறார்கள். இவன் யூதனுடைய ராஜான்னு எழுதி வைக்கிறாங்க. போற வரலாம் பார்த்து சிரிக்கக்கூடிய லெவல். இது மாத்திரம் பத்தாது, பக்கத்திலே 2 கல்லனை உட்கார வச்சுட்டு அவனும் சாகிற வரைக்கும் கூட நின்று அசிங்கமா மாறி மாறி கிண்டலும் கேலியும் பண்ற அளவிற்கு கூடவே 2 கல்வர்களை வைத்து தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அதை மாற்றி இருக்க முடியும். ஆனால் அவர் அதை அனுமதித்து பொறுத்து கொண்டிருந்தார். காரணம், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்தது. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு எபிலிட்டி இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் இவ்வளவு எல்லா காரியங்களிலும் நான் திறமைசாலியாக இருக்கிறேன். எனக்கு முன்னதாய் உட்கார்ந்திருக்கிறவனுக்கோ எந்த திறமையும் இல்லை, எனக்கு முன்னதாய் உட்கார்ந்திருக்கணும் பேசக்கூட தெரியவில்லை. ஆனால் அவன் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறான் என்று பேசக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வரக்கூடாது. திறமையை வைத்துக்கொண்டு பொறுமையா இருப்பது சிலுவையினுடைய அனுபவம். திறமையை வைத்துக்கொண்டு அடங்கி இருப்பது சிலுவையினுடைய அனுபவம். இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் இப்போ போய் பட்டயத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னார். இது வரைக்கும் ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னவர் கடைசி மிஷன் டே வரும்பொழுது சொன்னார், இப்பொழுது நான் சொல்கிறேன், போய் நீ ஒரு பணப்பையை வாங்கிக்கோ, ஒரு பர்ஸை வாங்கிக்கோ, ஒரு வாள் ஒன்று எடுத்துக்கோ, இதெல்லாம் சொன்னார். இயேசு கிறிஸ்தானே சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்த இரவில் பிடிக்க வந்த சோல்ஜருடைய காதை பேதர் எடுத்து வெட்டிட்டார். அப்போ சொன்னார், எடுத்து உள்ளவை. உன்னை வாள் வாங்கினது வெட்டுறதுக்காக இல்லை, வாள் வாங்கினது வச்சுக்கிறத உபயோகப்படுத்துறதுக்காக கிடையாது. அங்கு அதோடைய பர்பஸ் வேற. வாளை எடுத்தவன் வாளினாலே மடிவான். தேவனுடைய செயல்பாடு நமக்கு ஒரு
நாலேஜை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாலேஜ் மூலமாக மற்றவர்களை வளர்க்க வேண்டுமே ஒழிய நான் மற்றவர்களை அழித்து விடக்கூடாது. எனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதிலே நான் அந்த திறமையை வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய அவர்களை மட்டப்படுத்துவதிலே தடுப்பதிலே என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் அண்டர் கொஸ்டின் மார்க். கிறிஸ்தவத்திலே நான் இருக்கிறேனா என்பதை கேள்விக்குறியாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வேதாவும் நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதும் வளர்த்துவதும் பாதையிலே எடுத்து செல்வதும் கர்த்தருடைய பாதையிலே கொண்டு போகுவதும் ஆசீர்வாதத்தை வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்காமல் இருப்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணார். நோவா எத்தனை பேரை சம்பாதிச்சாரு? ஒருத்தரையுமே சம்பாதிக்கல. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை சேர்த்து கொண்டார். ஒருபொழுதும் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளட், ஒருபொழுதும் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தை சந்தித்த தேசம் அல்ல அது. பாளையத்துக்கு நடுவே உட்கார்ந்து ஒரு பெரிய கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார் நோவா. என்னன்னு சொன்னா பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லி 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 120 வருஷங்கள் தாண்டி விடுகிறது. ஜனங்கள் நிச்சயமாய் ஏளனமாய் சிரித்திருப்பார்கள். தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றுவதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நோவா 10வது தலைமுறை. முதல் தலைமுறை ஆதாம், 2வது சேத், 3வது ஏனாஸ், 4வது கேனான், 5வது மகலாலேயல் பெற்றது யாரேது பெற்றது 7வது தலைமுறை ஏனோக்கு நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் பெற்றவர் மெத்துசலாவுக்கு அடுத்தது லாமேக்கு அடுத்தது நோவா. 10வது தலைமுறை. ப்ராபபிலிட்டி படி, மேக்ஸ் படி பிறந்த இந்த 10 தலைமுறையிலே பிறந்தது படி ஒவ்வொரு தம்பதியினரும் குறைந்தது மினிமம் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால் நோவாவின் காலத்தில் ஏறத்தாழ 20 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும். குறைந்தது 10. ஒவ்வொருத்தரும் 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 900 இயர்ஸ். அப்போ நினைச்சு பாருங்க, அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில் அவர் ஊழியம் செய்து 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 இவர் மடிந்து போகல. தன்னுடைய குடும்பத்தை அவர் சேர்த்து கொண்டார். தன்னுடைய குடும்பத்தை அவர் சேர்த்து கொண்ட ஒரு மனுஷன். காரணம், இவர் சத்தியத்தை போதித்தார். இவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு? 120 வருஷம் எதை பிரசங்கிச்சிருப்பாரு? 2 பேதுரு 2:5 வாசிங்க. அவர் எதை பிரசங்கித்தாராம்? நீதியை பிரசங்கித்த ஒரு நோவா. 120 வருஷங்களாக பிரசங்கம் செய்து 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 அவர் வீணாய் போய்விடவில்லை. தன்னுடைய குடும்பத்தை அவர் சம்பாதித்துக் கொண்டார். அவர் பிரசங்கித்த காலங்கள் தன்னுடைய குடும்பத்தை அவர் சம்பாதித்துக் கொள்வதற்கு பிரயோஜனமாக இருந்தது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளுடைய மனைவிகளை அவர் சம்பாதித்துக் கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நோவாவினுடைய காலம் அவர் நீதிமானா இருந்தான் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் வளர்ந்த சிச்சுவேஷன் மிக மோசமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. அதிகமான ஒரு விக்கிரக ஆராதனையும் அதிகமான ஒரு வேசித்தனமும் விபச்சாரமும் நிறைந்த ஒரு தேசமாக மத்தியிலே அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நோவா அந்த இடத்துல இருக்கிறவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றி கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, அவர் பிரசங்கம் செய்ததினாலே, நீதியை பிரசங்கித்ததினாலே தன்னுடைய குமாரர்களுடைய மனைவிகளும் ரட்சிப்புகளாய் கடந்து வந்தார்கள். யோசுவாவின் காலமாக இருக்கட்டும், மோசையினுடைய காலமாக இருக்கட்டும், இஸ்ரவேலின் காலமாக இருக்கட்டும், அவர்கள் மறந்த பொழுது சந்ததி சபிக்கப்பட்டது. நாம் நம்முடைய சூழ்நிலைகள் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய மகிமையை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, எந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம் என்பதை, கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய உன்னதத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கிறது. காரணம், அந்த ஜெனரேஷன் வீணாய் போய்விடக்கூடாது. எப்பொழுது நாம் சொல்லி வளர்க்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவரை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசித்து ஒரு ஜனங்களையும் நாம் அற்பமா எண்ணி விடாதபடிக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உரிய அந்த கணத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம்.
அவர்களுக்கு உரிய ஒரு செயல்பாட்டை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஒருவரையும் நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு, ரட்சிப்புக்கு விரோதமாய் அவர்களை நடத்தி விடாதபடிக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவாய் நாம் அவர்களை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம்.